Hi everyone, welcome back to the Spoken English beginner level course. Today we are going to learn some important sentences for you to use in your daily life. நிறைய பேருக்கு எவ்வளவு தான் கிராமர் படித்தாலும் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்ட்டு வரக்கூடிய நிலையில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. எப்படி சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணி உருவாக்குறது, பேசிக்கொள்வது என்பது தான் நிறைய பேரோட பிரச்சனை. அவர்களுக்கு இங்கிலீஷை வாசிக்க எழுத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள தெரிஞ்சிருந்தாலும் சடனாக சென்டென்சஸை மேக் பண்ணி பேசும்போது பிரச்சனை ஏற்படுது. ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு தேவையான நிறைய கிராமர் பார்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், எப்படி சென்டென்சஸ் உருவாக்குவது போன்ற விடயங்கள். பட் சடனாக நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வதற்காக வேண்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில சென்டென்சஸை இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் பேச வேண்டிய அந்த விடயத்தை முதல்ல நான் தமிழில் சொல்வேன். அதுக்கான சென்டென்ஸை உங்களால் உருவாக்க முடியுமா அப்படின்ட்டு வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு அதோட கரெக்டான இங்கிலீஷ் ஃபார்மை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியாக ஃபுல் வீடியோவையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த சென்டென்சஸை உங்களால் உருவாக்க முடியுமா அப்படின்று. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு இன்று ஒரு முக்கியமான வேலை இருக்குது. I have an important work today. I have an important work today. இது போதும். It's more than enough. It's enough. அதுவும் கரெக்ட் தான். It's more than enough அண்டா இது ரொம்பவே போதும் அப்படின்ற மீனிங்கில் வருது. நெக்ஸ்ட் ஒன், அதை பற்றி கவலைப்படாதே. Don't bother about it. Don't bother about it. Don't worry about it என்று சொன்னாலும் it is correct. Next sentence, நாளைக்கு உனக்கு பரீட்சை இல்லையா? Don't you have the exam tomorrow? Don't you have the exam tomorrow? இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு வழியை கண்டுபிடிப்போம். Let's find a way to solve this problem. Let's find a way to solve this problem. Let's find, நாங்கள் கண்டுபிடிப்போம், நாங்கள் சேர்ந்து ஒரு விடயத்தை செய்வோம் என்று சொல்வதற்கு லெட்ஸ் என்று ஸ்டார்ட் பண்ணணும். லெட்ஸ் ஃபைண்ட், லெட்ஸ் கோ, லெட்ஸ் ஈட், லெட்ஸ் ப்ளே, லெட்ஸ் வாட்ச். ஓகே, see the next sentence. இவற்றையெல்லாம் உங்களால் சரியாக ஒழுங்கு பண்ண முடியுமா? உங்களால் ஒரு விடயத்தை செய்ய முடியுமான்னு கேட்கப்படுது. Can you organize all these things properly? Can you organize all these things properly? உங்களால் முடியுமா? Can you என்று ஸ்டார்ட் பண்ணுங்க. Can you என்று சொல்லி எந்த விடயத்தை நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்குரிய வேர்பை V1 ஃபார்மில் யூஸ் பண்ணுங்க. வெரி ஈஸி. Can you organize? Can you play? Can you start? Can you stop? Can you come? Got it? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கணும், நாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலாமா? I have to buy some groceries. Shall we go to the supermarket? நான் ஒரு விடயத்தை செய்யணும் என்று சொல்ல I have to. I have to என்று சொல்லி என்ன ஆக்ஷனை செய்யணுமோ அதுக்குரிய வேர்பை V1 ஃபார்மில் யூஸ் பண்ணணும். I have to buy. I have to go. I have to play. I have to decide. Shall we go to the supermarket? நாங்கள் போவோமா, நாங்கள் செய்வோமா? Okay, shall we go? Shall we eat? Shall we play? Understood? Move on to the next sentence. தயவு செய்து ஜன்னலை திறக்க முடியுமா? அறைக்குள் மிகவும் சூடாக இருக்குது. ஓகே, ஜன்னலை திறக்க முடியுமா? ரொம்ப சூடாக இருக்குது. Can you please open the windows? It's very hot inside of the room. Can you please open the windows? It's very hot inside the room. Can you please open? தயவு செய்து ஜன்னலை திறக்க முடியுமா? Can you please open? Can you please come? Can you please take? Can you please close? Can you please give? அப்போ தயவு செய்து ஒரு விஷயத்தை செய்ய முடியுமான்னு கேட்க Can you please plus V1 form of the verb. நான் வழக்கமாக காலை 6 மணிக்குள்
காலை உணவை தயார் செய்து விடுவேன். I usually prepare breakfast by 6 a.m. in the morning. I usually prepare breakfast by 6 a.m. in the morning. வழக்கமாக என்று சொல்ல usually என்று யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், நான் என் நண்பர்களை அரிதாகவே சந்திப்பேன், ஆனால் நான் அவர்களுடன் தினமும் பேசுகிறேன். I rarely meet my friends, but I talk with them daily. Rarely என்பது அரிதாக, daily தினமும். I rarely meet my friends, but I talk with them daily. நெக்ஸ்ட், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சீக்கிரம் பண்ணு. It's getting too late, be quick. It's getting too late, be quick. எக்ஸாமை முறையாக எழுத உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. Get yourself ready to do the exam properly. Get yourself ready to do the exam properly. அவள் நீண்ட நேரமாக தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறாள். She has been talking in the phone for a long time. For a long time, ரொம்ப நேரமாக. She has been talking. She has been talking. Present perfect continuous. ரொம்ப நேரமாக ஒரு ஆக்ஷனை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல she has been, he has been, it has been. IVUதே வந்துச்சுன்னு சொன்னால் have been. I have been talking. We have been talking. She has been talking in the phone for a long time. நெக்ஸ்ட், நீங்கள் எவ்வளவு நேரம் டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? Do you know how long you have been watching TV? Do you know how long you have been watching TV? வழியெல்லாம் கடும் போக்குவரத்து நெரிசல் இருக்குது. There is a heavy traffic throughout the way. There is a heavy traffic throughout the way. ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறக்காதீங்க. Don't open the fridge more frequently. Don't open the fridge more frequently. ஒரு விடயத்தை செய்யாதீங்க என்று சொல்ல don't என்று ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது don't plus V1. Don't open, don't close, don't go, don't come, don't take. Got it? ஒன்றை செய்யாதீங்க என்று சொல்வதற்கு. யாரோ கதவை தட்டுறாங்க. Somebody is knocking at the door. Somebody is knocking at the door. ஒரு கார் கேட் முன்னாடி நின்றுருக்கு. கார் பழுதடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். A car has been parked in front of the gate. I think the car has been broken. A car has been parked in front of the gate. I think the car has been broken. This is passive voice sentence. Passive voice பற்றி கற்க என்னோட வீடியோவில் இருக்கக்கூடிய லெசனை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். So, watch it if you need. Next sentence. எனக்கு பல் வலியாக இருக்குது, அதனால் நான் மாலையில் பல் மருத்துவரை பார்க்கணும். I have a toothache, so I must meet the dentist in the evening. I have a toothache, so I must meet the dentist in the evening. So என்பது அதனால் என்று சொல்லி ஒரு காரணத்தை இணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளணும். நான் என் நண்பனை மாலை 6 மணி அளவில் காஃபி ஷாப்பில் சந்திக்கணும். என்னை அங்கே இறக்கிவிட முடியுமா? I should meet my friend by 6 p.m. at the coffee shop. Can you drop me there? I should meet my friend by 6 p.m. at the coffee shop. Can you drop me there? ஒரு விடயத்தை நான் செய்யணும் என்று சொல்ல முன்னாடி நான் சொல்லிக் கொடுத்தேன் I have to plus V1. I should
plus V1 also correct. I should meet my friend. இதுக்கு பதிலா I have to meet my friend என்பதும் correct form. Okay. Can you drop me there? உங்களால் முடியுமா? என்ன ட்ராப் பண்ணிவிட முடியுமா? அவங்க எங்களை பிறந்தநாள் விழாவிற்கு அழைக்கவில்லை. They haven't invited us to the birthday party. They haven't invited us to the birthday party. என் சகோதரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. My sister has got a baby boy. My sister has got a baby boy. நாம இந்த இடத்துல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறோம் தெரியுமா? Do you know at what time we are leaving from this place? Do you know at what time we are leaving from this place? Do you know என்றால் உங்களுக்கு தெரியுமா? ஏன் வேலையை தொடங்காம காத்திருக்கிறீங்க? Why are you waiting without starting your work? Why are you waiting without starting your work? Without என்பது அதை செய்யாமல். Why are you waiting? ஏன் காத்து கொண்டிருக்கிறீங்க? Without starting your work. இந்த இயந்திரத்தின் சத்தத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. I can't tolerate the noise of this machine. I can't tolerate the noise of this machine. சாப்பிடும்போது பேசாத. Don't talk while you are eating. Don't talk while you are eating. நீங்க டிவி சத்தத்தை குறைக்க கூடாதா? Don't you reduce the TV volume? Don't you reduce the TV volume? டிவி வால்யூமை குறைக்க மாட்டியா என்று கேட்கறது தான். 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருது. It has been raining continuously for 2 days. It has been raining continuously for 2 days. உங்க உடை அருமையா இருக்கு. எங்க வாங்கினீங்க? Your dress is wonderful. Where have you bought it? Your dress is wonderful. Where have you bought it? என் ஃபோன் பழுதடைஞ்சு விட்டது. அதை சரி பண்ண முடியாது. My phone has been broken. It can't be repaired. It can't be repaired. Passive voice. Check the passive voice video. எனக்கு பசிக்குது. சாப்பிட எதுவும் இல்லையா? I'm starving. Isn't there anything to eat? I'm starving. Isn't there anything to eat? I'm hungry என்பதும் correct. I'm very hungry என்பது தான் I'm starving. ரொம்ப பசிக்குது. Is there anything to eat? ஸோ இன்றைக்கு நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான நிறைய சென்டென்சஸ் நாங்கள் பார்த்தோம். அதே போல் சில சென்டென்ஸில் இருக்கக்கூடிய கிராமரையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதே போல் சில passive voice சென்டென்சஸும் கொடுக்கப்பட்டு இருந்தது. ஸோ இந்த சென்டென்சஸை நீங்கள் மைண்டில் வச்சு கொண்டீங்கன்னா தேவைப்படுற டைமில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இதே பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் சென்டென்சஸையும் நீங்கள் உருவாக்கி பாருங்கள். அப்போது அவையும் உங்களுக்கு பேசுகிற பட்சத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Don't forget to subscribe to my channel and leave your own sentences in the comment section. Let's check them. I'm eager to see your own sentences after seeing this video. So, share this video with others if you like this. Thank you so much for watching and let's meet in the next video. Until that, take care.